இன்னைக்கு என்னமோ நாங்க 200 ஜெயிப்போம்னு சொல்றாங்க. 23 சீட் ஜெயிக்காது. நீங்க எழுதி மார்க் மை வேர்ட்ஸ். 2011 வில் ரிப்பீட். டிஎம்கே 2011ல வாஸ் அவுட் ஆன மாதிரி வாஸ் அவுட் ஆகலன்னா கேளுங்க என்ன. 2011 மாதிரி திமுக மன்னராட்சி எதிர்கட்சியா கூட வராது, எழுதி வச்சுக்கோங்க. அப்போ எதிர்கட்சியா யார் வருவா 2026ல? அது தமிழக மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இல்ல நீங்க 2011 ரிப்பீட் ஆகும் அப்படின்னா அப்போ மாற்றத்துக்கான ஒரு தலைவரா இப்ப எப்படி விஜய் இருக்கிறாரோ அதே இடத்துல இருந்தவர் விஜயகாந்த். அப்ப அதே விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார். ஓகேவா? அப்ப நீங்க அதிமுக தமிழக மக்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக மன்னராட்சி 200 சீட்டுன்னு இருமார்போட பேசுறாங்களே, அக்கா கனிமொழி அக்கா பேசுறாங்களே, இந்த வார்த்தையில எனக்கு எதை திரும்ப ஞாபகப்படுத்துது, தென்மண்டலத்தின் அமைப்பு செயலாளராக இருந்த அருமையண்ணன் அழகிரி அவர்கள் 2011 பிப்ரவரி மார்ச் மாலை முரசெல்லாம் எடுத்து பாருங்க. தினமும் சாயங்காலம் அவர் பேட்டி கொடுப்பார். என்ன கொடுப்பாருன்னா, நாங்கள் 200 சீட் ஜெயிச்சிருவோம், அதிமுக 2011க்கு அப்புறம் இருக்காது, இதெல்லாம் பழைய வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ ரீட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதை தான் நானும் சொல்றேன். நானும் ஒரு விஷயத்த ரீட்வீட் பண்றேன். 2011 எலெக்ஷன் ரிசல்ட்ஸை ரீட்வீட் பண்றேன். திமுக வில் பி வைப்ட் அவுட் ஃப்ரம் த பவர். புரட்சி தலைவர் எப்படி திமுக மன்னராட்சியை 13 ஆண்டுகள் வனவாசம் போவிட்டாரோ, அதுபோல இந்த திமுக மன்னராட்சியை நிரந்தர வனவாசத்திற்கு எங்க கழக தலைவர் தளபதி அனுப்பி வைப்பார்.